யாரெல்லாம் ஆலயத்திலே தங்களுடைய அமைதியினை தவற விடுகின்றார்களோ அத்தனை பேரும் தங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற அருளாசிகளையும் வளங்களையும் நல்ல விடயங்களை எல்லாம் தவறவிட இருக்கின்றீர்கள் என்பதனை மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த பிரம்ம முகூர்த்த வேளையிலே மனிதர்களாகிய நாங்கள் மட்டும் இந்த இடத்திலே வழிபாட்டுக்காக வரவில்லை. ரிஷிகளும் முனிவர்களும் தேவாதி தேவர்களும் மகாவிஷ்ணு பெருமானை தரிசிக்க வருகின்றார்கள். எமது கண்களுக்கு புலப்படுவதில்லை என்றாலும் இதுவே நிதர்சனமான உண்மை. நீங்கள் பூஜை வேளைகளிலே பிறருடன் கதைப்பது அது அவர்களுடைய வழிபாடுகளை எல்லாம் குழப்புவதற்காக, அவர்களை கோபப்படுத்துவதாக அமையும். அந்த வேளையிலே அவர்கள் உங்களுக்கு சாபங்களை வழங்குகின்றனர். இந்த சாபங்களினேலாம் நாங்கள் கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கின்றோம். இதற்கும் ஒரு காரணமாக அமையும். ஆகையினாலே இந்த விடயத்தை மனதிலே நிறுத்திக் கொள்ளுங்கள். பூஜை வேளைகளிலே அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய குழந்தைகளுக்கு அதை கற்பித்துக் கொடுங்கள். நாம் எவ்வாறு இருக்கின்றோமோ அதே போலத்தான் நம் பிள்ளைகளும் நம்மை பின்பற்றுகிறவர்களும் இருப்பார்கள். ஆகையினாலே நம்மை நாம் மாற்றிக்கொள்ளுகின்ற வேளையிலே நம்மை பின்பற்றுபவர்கள் நம்மை பார்த்து ஆம், ஆலயத்திலே இவ்வாறுதான் எப்படித்தான் இருக்க வேண்டும், என்னவெல்லாம் நடைபெறுகின்றது, அந்த வேளையில் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஓர் சிந்தனை அவர்களுக்கும் உதயமாகும். ஆகையினாலே தயவு செய்து என்னுடைய வேண்டுகோளாக ஏற்றுக்கொள்ளுங்கள். மகாவிஷ்ணு பெருமான் அமைதியை விரும்புகின்றவர். எப்பொழுதும் அவர் இந்த அமைதியை நீங்கள் சீண்டுகின்றீர்களோ அந்த வேளையிலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்குவதற்கு பதிலாக அவருடைய கோபத்துக்கு ஆளாகிறீர்கள். அவர் எப்படிப்பட்ட கோபக்காரர் என்பது உங்களுக்கு தெரியும். அதே போல எவ்வளவுக்கு அமைதியானவர் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகையினாலே அவருடைய அமைதியை சீண்டாமல் பிரார்த்தனைகள் எல்லாம் சரிவரச் செய்து பூஜை வேளைகளிலே அமைதியாக இருந்து எம்பெருமானை தரிசித்து அவருடைய அருளாசிகளை பெற்று ரிஷிகளுடைய தேவர்களுடைய முனிவர்களுடைய ஆசீர்வாதங்களையும் பெற்று நல்லபடியாக வாழ்விலை வளம் பெற்று வாழ்வோம் என்று கேட்டு மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக.